கனடாவின் வான்கூவரில் நடந்த கல்வி மோசடியொன்றில் சிக்கிய பெண்ணொருவர் $37,000 இழந்துள்ளார். மீரா பர்கேஸ் என்ற குறித்த பெண் தனது வங்கிக் கணக்குகளில் பல மோசடிகள் நடந்திருப்பதை கண்டுபிடித்தார். அவரின் வங்கிக் கணக்கில் இருந்த பணம் கனடா மேற்கு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டது. எனினும் அவர் அங்கு கல்வி கற்கவில்லை என கூறப்படுகின்றது. சர்வதேச மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் கழிவு தொகை வழங்குவதாக உறுதியளிப்பதன் மூலம் இந்த மோசடி செயற்படுகின்றது. மோசடி செய்பவர்கள் மாணவர்களிடமிருந்து பணத்தை சேகரித்து திருடப்பட்ட கடன் அல்லது வரவு அட்டைகளை பயன்படுத்தி கல்வி நிலையங்களுக்கு பணம் செலுத்துகின்றனர். மீராவின் வழக்கில் மோசடி செய்பவர்கள் டிடி வங்கியிலிருந்து பேசுவது போல தொலைபேசி மூலம் அவரை அழைத்துள்ளனர். மீராவின் வழக்கில் மோசடி செய்பவர்கள் டிடி வங்கியிலிருந்து பேசுவது போல தொலைபேசி மூலம் அவரை அழைத்துள்ளனர். இதனையடுத்து அது மோசடி என அறியாத மீரா 25 மோசடி பரிவர்த்தனைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். அவர் உதவி கேட்டபோது வங்கி, போலீசார் மற்றும் பல்கலைக்கழகம் ஆகிய தரப்பினர் பணத்தை மீள வழங்க முடியாது என கூறியுள்ளனர். அத்துடன் குற்றவாளிகள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருப்பதால் இதுபோன்ற மோசடிகளை விசாரிப்பது கடினம் என வான்கூவர் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த மோசடி தொடர்பில் ஊடகங்கள் அறிந்து கொண்ட பின்னர் நல்லெண்ண அடிப்படையில் குற்றச்சாட்டுக்களை மாற்றியமைக்க டிடி வங்கி ஒப்புக்கொண்டுள்ளது.